ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கெட்டில் டேஸ்டியான க்ரீமியான கேக் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 10 ருபீஸ் பாக்கெட் 4 பாக்கெட் எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனியாக பிரித்து எடுத்த பிறகு பிஸ்கெட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை ஊற்றிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கேக் டின்னை வச்சுட்டு விசில் போடாமல் 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. ஆறின பிறகு திருப்பி விட்டு எடுத்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்த பிறகு கேக்கை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் க்ரீமை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு டைரி மில்கை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, பொடியாக நறுக்கின டைரி மில்க், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்த பிறகு கேக் மேலே இதை ஊற்றிட்டு இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின டைரி மில்க் சேர்த்திங்கன்னா டேஸ்டியான க்ரீமியான கேக் ரெடி.